என்னோட நேம் அப்துல் வஹாப். கடை பேர் பாஜி மட்டன் ஸ்டால். 85 இயர்ஸ் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக்லேருந்து தான் அப்பா தவறினதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் கிடைக்கும். அதுவும் வெட்னஸ்டே சண்டே மட்டும் கிடைக்கும். இல்லை இங்கே பிஸ்னஸ் வந்து அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். இங்கே யாரும் அவ்வளோ ரிச்சான பீப்புள்ஸ் கிடையாது. அதனால இந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ரெகுலராக போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் பெருசாக லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு அவுட்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நானே சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்றத நான் என் கடையை பற்றி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் அது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்களே கேட்கலாம் இல்லையா. விறகு அடுப்பு தான். விறகு அடுப்புன்றனால தான் இந்த டேஸ்ட் கிடைக்குது. நம்மளுக்கு கேஸாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க முடியாது சார். இந்த பிரியாணி வந்து நம்ம எங்கேயுமே கிடைக்காது சார். இந்த ஸ்டைலில் செய்கிற பிரியாணி நானும் எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். ஓகேங்களா. இந்த நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சென்னையில் கூட எங்கேயுமே கிடைக்காது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பூனேயில் மட்டும் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. அது நம்ம மசாலா இல்லாதனால தான் சார் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நம்ம எதுவும் பாக்கெட் மசாலாலாம் அவ்வளோ போட மாட்டோம், அரிச்சது தான் போடுவாங்க. அதனால் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட கிடைக்கும் சார். பிரியாணி ஆஃப் 200 ருபீஸு, குவார்ட்ரு 170. குஸ்கான்னா பீஸோட 100 ருபீஸ். ஆஃப் வாங்கினா மேக்ஸிமம் 5 பீஸ் இருக்கும். புலிக்கேட்டுக்கு புதுசாக வர டூரிஸ்ட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி சார். ஏர்லி மார்னிங் போட்டுருவாங்க. சண்டே மட்டும்தான். வெட்னஸ்டே போடுறதுனால போடுவாங்க ஒரு நாளைக்கு. இப்போ அவருக்குள்ள தான் பார்த்துன்னு வருவாரு கடை. அவர் இறந்துட்டாரு. நான் அவர் இருக்கும்போதே சாப்பிட்டுங்க. சண்டே வந்துச்சுன்னா வந்துடுவோம். அது பல்லு இல்லையே சாப்பிடுவோம். ஸோ ஃபைனலாக இந்த பாஜி மட்டன் பிரியாணி ஷாப்லேருந்து ஒரு ஆஃப் பிளேட் பிரியாணி வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மட்டன் பீசஸ்லாம் வந்து சூப்பராக போட்டு, கூடவே வந்து ஆனியன் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஒன்லி ஆனியன் மட்டும் தான் தராங்க. ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைஸ் மட்டும் எப்படி டேஸ்ட் பண்ணிடுறேன். ரைஸ் சூப்பராக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு சொல்லலாம். ஓவர் மசாலா இல்லை, ஒரு லைட்டான ஒரு மசாலா ப்ளஸ் அந்த மட்டனோட ஃபேட் கண்டென்ட், அந்த கொழுப்பு ஃப்ளேவரோட அந்த ரைஸ் வந்து செம்மையாக குக் ஆகிருக்கு. மட்டன் பீஸ் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே டைமில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. அந்த கொழுப்போடு இருக்குது பாருங்கள். மட்டன் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த கொழுப்பு ஃப்ளேவர் இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது அந்த கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. எண்ணெய் கிடையாது, மட்டனில் இருந்து அந்த ஃபேட்டு அதை அப்படியே ரைஸில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ஃபேட் பீஸ் மட்டன் அதை அப்படியே மொத்தமாக வச்சு அந்த ரைஸை மேலே வச்சு அப்படியே ஒரு பைட் அந்த மட்டனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் கிடைக்கக்கூடிய சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணிலாம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் தான் அந்த டோட்டலாக அந்த பிரியாணி ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஒரு லைட்டான ஒரு மசாலா, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. அதாவது நான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து இந்த ஒரு சின்ன கடையாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல். வாரத்தில் 2 நாள் மட்டும் தான் அந்த கடையை வந்து அவர் ரன் பண்ணுறது. அந்த 2 நாள் கொடுத்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காரு.